கடந்த ஒரு வார காலமாக நடந்த அரசியல் நிகழ்வுகள் சம்பந்தமான ஒரு சமகால கருத்துரையை வழங்குவதற்காக, குறிப்பாக தைப்பொங்கலையொட்டி ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தார்கள். பல நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உரிமை அவருக்கு உண்டு. ஆனால் இந்த நிகழ்வுகள் பலவற்றிலே இந்த மண்ணினுடைய வடக்கு கிழக்கிலே ஒரு பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கிட்டத்தட்ட 34 உள்ளூராட்சி மன்றங்களுடைய தலைமைத்துவத்தை நிர்வாகத்தை கொண்டுள்ள எங்களுடைய கட்சி மட்டுமல்ல, தமிழ் தேசிய கட்சிகளுடைய எந்த பிரதிநிதியும் இந்த நிகழ்வுகளிலே காணப்படவில்லை. இவர்களுடைய மேடையை பார்த்தால் எல்லோருமே அரசாங்கத்தினுடைய என்பிபியினுடைய பிரதிநிதிகள், அமைச்சர்கள், எம்பிக்களாகவே காணப்படுகிறார்கள். அவை இந்த பல நிகழ்வுகள் அரசாங்க நிகழ்வுகளாக காட்டப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே அந்த நிகழ்வுகள் யாவும் எங்களையெல்லாம் ஓரங்கட்டி ஒதுக்கிவிட்டு எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கண்டும் காணாமல் இருந்து கொண்டு ஒரு நிகழ்வுகளாக நடத்துகின்ற பொழுது அந்த நிகழ்வுகள் ஒரு ஜேவிபியினுடைய அல்லது என்பிபியினுடைய நிகழ்வாகவே காட்சி தருகிறது. அப்படியானால் அது ஒரு அரசாங்க நிகழ்வாக அதை பார்க்க முடியாது. அரசாங்க நிகழ்வு என்றால் எல்லோருடைய பிரதிநிதித்துவம் இங்கே இருக்க வேண்டும். அப்படி இருக்கவில்லை. எல்லாரும் கொழும்பில் சந்திக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவர்களால் எல்லாரையும் பார்த்தா முன்வரிசையில் இருப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் யாரும் போனாலும் அவர்கள் ஊரங்கடி பின்னுக்குத்தான் இருப்பார்கள். இது எனக்கும் அந்த அனுபவம் உண்டு. அவன் இந்த வகையான ஒரு இதிலே இந்த ஒழுங்குகளுக்குள்ளே ஒருவேளை ஜனாதிபதிக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது, இந்த ஒழுங்குகள் எங்களை புறக்கணிக்கிற ஒரு நிகழ்வு. இந்த சந்தர்ப்பத்தில் கடந்த சில குறைஞ்ச டிசம்பரில் இருந்து நாங்கள் அல்லது வரவு செலவு திட்ட காலத்தில் இருந்து ஒரு நல்லெண்ண சமிக்கையை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு காட்டியிருக்கிறோம். உதாரணத்துக்கு வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் எதிர்க்காமல், ஆதரிக்க முடியாதென்ற நிலைப்பாட்டிலிருந்து எதிர்க்காமல் நடுநிலை வைத்தோம். அண்மையிலே ஹரணி அமரசூரியாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு கையெழுத்து வைக்கிற விடயத்தில் கூட நான் தெளிவாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த குழுமத்திலே நாங்கள் இந்த விடயத்திலே கையெழுத்து வைக்காமல் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறிப்பை தலைவர் என்ற முறைப்பிலே நான் போட்டேன். அதன்படி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திடவில்லை. பாராளுமன்றத்திலே சில கருத்துக்கள், எங்களுடைய விமர்சனங்கள் நடைபெறும், அது சொல்லப்படும். அப்போ ஒரு நல்லெண்ண விடயங்களாக நாங்கள் தொடர்ந்து பின்பற்றுகின்ற பொழுது இதில் முக்கியமான விஷயம் எனக்கு ஸ்ரீதரனே சொன்னார். மனோகணேசன் ஸ்ரீதரனோடு பேசுகிற பொழுது ஸ்ரீதரன் என்னுடைய அந்த குறுஞ்செய்தியை காட்டி கட்சித் தலைவர் இவ்வாறு செய்த கூற வேண்டாமல் அப்படியே நான் அதன்படி தான் நாங்கள் செயல்படுவோம் என்று கூறிய அந்த வகையில் எங்களுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்திடவில்லை. இவ்வாறு ஒரு நல்லெண்ணம் அல்லது ஒரு நன்மதிப்பென்று தான் நான் நினைக்கிறேன். நன்மதிப்பெண்டா குட்வில், அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்படுகிறோம். ஆனால் குட்வில் என்று சொல்கிற பொழுது கணக்கியலே அது ஒரு இன்டான்ஜிபிள் அசெட், ஒரு தாக்கமான ஒரு கைப்பாடக்கூடிய சொத்து அல்ல. அது அந்த கணக்கியலிலே அது மதிப்பிழிவு காலப்போக்கிலே மதிப்பிழிவாக டிப்ரிசியேட் பண்ணி கொண்டு போகும். அதே தான் இப்பொழுது நடக்கிறதோ எனக்கு தெரியவில்லை. நாங்கள் நன்மதிப்பை வைத்திருந்தாலும் ஜனாதிபதிக்கு அந்த நன்மதிப்பு இருந்தாலும் கூட அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் வடக்கு மாகாணத்தில் அந்த செயல்பாடுகள் இந்த ஜனாதிபதி சொல்லுகின்ற ஒன்றாக பயணிப்போம் அல்லது ஒன்றாக முன் செல்வோம் ஒன்றாக என்ற கோஷத்திற்கு மாறான நிலை இங்கே இருக்கிறது என்பதை என்னுடைய முதல் ஆதங்கமாக தெரிவிக்கவே இந்த கலந்துரையாடலை, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். முக்கியமாக இன்னொரு விடயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். நான் இலங்கையில் உள்ள 9 மாகாண சபையினுடைய தலைவர்கள் நானும் ஒருவன். இந்த பல காலமாக எங்களுடைய பல நிகழ்வுகளில் எனக்கு அறிவிப்பதும் இல்லை, அழைப்பதும் இல்லை. அதை பற்றி நான் தெரிந்து கொண்டே அலட்டி கொள்ளவும் இல்லை.
இன்னும் உண்மையாக கடைசியாக இது மக்களுக்கு தெரிய வேண்டும். நாங்கள் எந்த எந்த தன்னாட்சி சுயாட்சி அதிகார பகிர்வெல்லாம் கேட்குறோமோ அந்த இதில் இருந்து இங்கே இருக்கிறவர்கள் அது தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு தெரியவில்லை. உதாரணத்துக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன். கடந்த 1ஆம் தேதி அந்த சத்தியப்பிரமாணம் எடுக்கிற பொழுது மத்திய மாகாணத்தினுடைய தவிசாளர் விமலசேனா தான் அந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கினார். அதே போல் சப்ரகம மாகாணத்தினுடைய சத்தியப்பிரமாணத்திற்கு காஞ்சனஜாயரன் அந்த சப்ரகம தலைவர் தான் மாகாண சபை தலைவர். ஆனால் இங்கே எந்த நிகழ்வுக்கும் எந்த தமிழ் மக்கள் அதிகார பகிர்வு வேண்டுமென்று கேட்டார்களோ, எந்த தமிழ் மக்களுக்கு இனப்பிரச்சனைக்கு ஒரு பகுதியாக நினைத்து கொண்டு மாகாண சபை உருவாக்கப்பட்டதோ அதனுடைய தலைவராக இன்னும் சட்டப்படியாக 26,747 ஓட்டு எடுத்த நான் இருந்தாலும் எங்களுடைய அதிகாரிகள் எனக்கு எதுவும் சொல்கிறதில்லை, அழைக்கிறதும் இல்லை, நானும் அதை பற்றி அலட்டுறதில்லை. ஏனெண்டா அவ்வாறு தான் இவருடைய அணுகுமுறை இருக்குது. அப்போ தமிழர்கள் என்று சொல்லுகின்ற அதிகாரிகளும் என்ன தாங்களாக செய்கிறார்களா அல்லது மேலிடத்து உத்தரவு செய்கிறார்களா என்று எனக்கே தெரியவில்லை. அதே போல் எல்லா நிகழ்வுகளிலும் சட்டப்படி தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி உறுப்பினர்கள் குறித்தான சில பிரதிநிதித்துவ உரித்தை மறந்து கொண்டு ஜேவிபியினுடைய தேர்தலிலே பங்கு பெற்றியவர்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களை புறந்தள்ளி, நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் காலத்திலே அவர்களுக்கு சில ஆசை வார்த்தைகளை கொடுத்திருப்பார்கள். அவர்களை ஏதோ ஒரு வகையில் சேர்த்து முழு உள்ளூராட்சி மன்றங்களில் உள்ளவர்களையும் ஏதோ ஒரு வகையில் உட்படுத்துகின்ற ஒரு செயல்பாடு இங்கே நடக்கிறது. இது தவறான ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல். இந்த நிகழ்வுகளிலே எங்களுடைய உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் ஜனநாயக பிரதிநிதிகளை காண கிடைக்கவில்லை. மேடையிலேயும் தெரியாது, பின்னுக்கும் இல்லை. இப்போ இவ்வாறான நிகழ்வுகளில் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒன்றாக பயணிப்பதல்ல, ஒன்றாக முயலுவோம் என்றால் எப்படி சாத்தியம் என்பதை உத்தம ஜனாதிபதி அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு போக வேணும். அவருக்கு இதை பரிசீலிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் நல்லெண்ணத்தை காட்டுகின்ற நன்மதிப்பு தேய்ந்து கொண்டு போய் இட் வில் டிப்ரிசியேட், அப்படி ஒரு நிலை இருக்கிறதா என்பது என்னுடைய கேள்வியாகவே இருக்கிறது. ஜனாதிபதிக்கு தெரியும் நாங்கள் இவ்வாறு அவரோடு சந்திக்கிறவர்கள் பேசினோம். அந்த வகையில் அங்கே நாங்கள் அவர்களோடு ஒரு ஊடாடலை வைத்திருக்கின்ற பொழுது இங்கே தளத்திலே வடக்கு கிழக்கிலே எங்களுடைய பிரதிநிதிகளை ஓரங்கட்டி ஒதுக்கி ஜனநாயக விரோதமான செயல்கள் செய்து கொண்டு மிக விரோதமான விமர்சனங்களை செய்து கொண்டு போவது ஆரோக்கியமானது அல்ல. எங்களுக்கு ஒன்று தெரியும், நாங்கள் வடவசல் திட்டத்திலே ஆதரித்தாலும் ஆதரிக்காவிட்டாலும் நடுவில் வைத்தாலும் அரசாங்கத்துக்கு இந்த பாதிப்பும் இல்லை என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களுடைய ஊழிய முதன்மை கட்சி என்ற வகையிலே எங்களுடைய நிலைப்பாடு தேசிய ரீதியிலும் சர்வதேசிய ரீதியிலும் தாக்கம் செலுத்தும் என்பதை இந்த அரசாங்கமும் ஆளுங்கட்சியினரும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தான் எங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. நாங்கள் இன்னும் அரசாங்க விரோத செயல்பாடுகளில் ஈடுபடவில்லை என்பதை, ஆனால் அதே நேரம் நாங்கள் கோருகின்ற சில விஷயங்களை இன்னும் சாதகமாக பரிசீலிக்கவில்லை. காணிகள் வடக்கு காணிகளை விடுவித்து அதுக்கு ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லை. ஒரு வகையிலே பிக்கு இந்த தையட்டி விகார பிக்கு நான் விடுகிறேன், அவர் பக்கத்தில் விடலாம், மிச்சத்தை பார்க்கலாம்னு சொன்னால் இப்போ பார்த்தா ஒன்றுமே இல்லை, விட முடியாதுன்ற நிலைப்பாடு கொழும்பில் தீர்மானம் எடுக்கப்படுகிறது. இப்படியான ஒரு அணுகுமுறை காலப்போக்கிலே சீக்கிர காலப்போக்கிலே ஒரு முரண் நிலைப்பாட்டை உருவாக்கும், ஒரு அதிருப்தியை உருவாக்கும் என்பதை அரசாங்கத்துக்கும் அதனுடைய அமைச்சருக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் தெரிவித்த என்பதே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்ற வகையிலே என்னுடைய கடமையாக இருக்கிறது. இந்த புறக்கணிப்புகளை தவிருங்கள். நாங்கள் ஜனநாயக ரீதியிலே தெரிவு செய்யப்பட்டவர்களை
உரிய முறையிலே அங்கீகரித்து செயல்படுங்கள், அவர்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதை விட்டுட்டு இப்போ எல்லை புறக்கணித்ததை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் ஒரு 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 ஆளுநர் வந்து எனக்கு தான் சட்டம் இயற்ற அதிகாரம் இருக்குன்னு 2 நியதி சட்டத்தை இயற்றினர். அவருக்கு நான் சொன்ன இது சரி வராது, உனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு இருக்கின்றார். நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதை இல்லாமல் பண்ணிவிட்டோம். அதுக்கு பிறகு தான் ஒருவேளை எங்களுடைய ஆக்கள் வில்லங்கஞ்சி விஞ்ஞானம் என்று சொல்லி எங்களுடைய அதிகாரிகளும் நினைக்கிறார்களோ தெரியவில்லை. அரசியலில் காலங்கள் மாறும். எங்களுடைய அரசியல் அதிகாரிகளும் தமிழர்கள் தான். பேருந்து ஓய்வு பெற்ற பிறகு அரசியலும் பேசுவார்கள். என்னை போல நான் பிரிமேச்சுவரி ரிட்டையர்மெண்ட். அப்படி கொத்தவர்கள், அப்படியானவர்கள் இப்படியான ஒரு சுய ஆதிக்கம், சுய நிர்ணயம் அல்லது சுய நிர்வாகம் கேட்டு நிற்கிற எங்களுடைய சில நிலைப்பாட்டை கண்டும் காணாமர்கள். ஒரு விழா நடக்கிறது, மாகாண விழாக்கள் நடக்கிறது. மன்னாரில் இப்பொழுது பொங்கல் விழா நடந்துச்சு. உங்களை பேர் ஒரு தரம் இல்லை, என்ன விடுங்க, உங்களுக்கு என்னில் பயம் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் மற்றவர்கள் அழைக்க இல்லையே. இப்போ இங்கே ஒரு பண்பாட்டு கலை விழாவோ நடந்தது, அது மாகாணம் உண்டு. மாகாணம் என்று சொன்னால் அதிகாரிகள் நிகழ்வென்றால் நீங்கள் அரசாங்க செலவில் செய்ய இயலாது. அதிகாரிகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் அரசாங்கம் எப்படி செய்யுதோ அதே மாதிரி நீங்களும் உங்களோட விழாவுகளை மாகாண சபை, மாகாண மன்றம், மாகாண விழான்னு சொல்லிக்கொண்டு எங்களுடைய என்ன விட்டாலும் பரவாயில்லை, நான் இனி கூப்பிட்டாலும் போக மாட்டேன். என்னடா நான் மரியாதைக்கு சுயமரியாதை உள்ளவன். இப்போ அதை வெளிப்படையாக சொல்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள் என்றதை அதிகாரிகளுக்கு தெளிவாக சொல்கிறேன். நான் ஒரு அதிகாரியாக இருந்தவன், அதனுடைய தான் நான் இதுவரையில் பேசாமல் இருந்தேன். ஆனால் எங்களுடைய எல்லாரையும் நீங்கள் நிராகரிக்கிறீர்கள், அது தவறு, திருத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களோட கடமையை செய்யுங்க, எங்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக விசேஷமாக ஒன்றும் செய்ய வேண்டாம். உரிமையான கொடுக்க வேண்டிய உரித்தை கொடுங்க. அதுக்கு மேலே யாராவது தடையாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் பகிரங்க பேசுவோம், பாராளுமன்றத்திலையும் பேசுவோம், சர்வதேச ரீதியிலையும் பேசுவோம், ஊடகங்களில் பேசுவோம். அதுபடியாக நாங்கள் சுய நிர்வாகத்துக்கு போராடினவர்கள், அதுக்காக கட்சியாக இருக்கிற நாங்கள் எங்களை உதாசீனம் செய்து நிராகரித்து அதிகாரிகள் செயல்படுவது மிக, எல்லா அதிகாரிகள் நான் சொல்லலை, ஏனென்றால் எனக்கு அதிகாரிகள் மேலே நம்பிக்கை இருக்குது. சில அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கின்றன என்பதை சொல்லி, உதாரணத்துக்கு மாநகர சபை எடுத்துக்கொண்டால் ஒரு அதிகாரி எனக்கு தமிழரசு கட்சியை பிடிக்காது, அவருடைய நான் எதிர்த்து எல்லாத்துக்கும் குறுக்கம் மாட்டி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஒரு அதிகாரி இருக்கிறார். அப்போ அப்படியான ஆக்களை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் இப்போ நிர்வாகம் தள்ள வேண்டி இருக்குது. அப்போ எங்களுக்கு எங்கே இடைஞ்சல் செய்யப்படுமோ அங்கங்கெல்லாம் இடைஞ்சல் செய்யப்படுகிறது, தடை செய்யப்படுகிறது, இடையூறு செய்யப்படுகிறது. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேணும். எங்களுடைய அதிகாரிகளும் எங்களுடைய ஆதங்கத்தை புரிந்து கொள்ள வேணும். நீங்களும் தமிழர்கள், நானும் தமிழனாக தான் இருந்து அரசியல் செய்து இன்றைக்கி வந்திருக்கிறேன். நான் தமிழன், நீங்களும் தமிழர்கள். ஆனபடியால் தயவு செய்து இந்த புறக்கணிப்பு வேலைகளை எல்லோரும் நிப்பாட்டுங்க. வேறு விஷயங்கள் இருக்குது, நான் அதுக்கு மேலே பேச விரும்பலை. இந்த விடயம், இந்த அம்சம் எல்லாருக்கும் போகணும், அதிகாரிகளுக்கும் போகணும், அரசாங்கத்துக்கும் போகணும். கவனத்துக்கு எடுப்பார்கள் நினைக்கிறேன். நான் ஒரு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் என்ற முறையில் பொறுப்பாக இதை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அண்மையில் இடம்பெற்ற ஜனாதிபதி சந்திப்பில் அமைச்சர் சந்திரசேகர் சொல்லியிருந்தார், இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்தவங்களோட வெளியிலேன்னு சொல்லியும் ஒரு சில ஆட்களோட பேரை குறிப்பிடாமல் ஒரு பட்டப்பேர்களை சொல்லி ஆளோட விஷயத்தை சொல்லி, இது சம்மந்தமாக உங்களோட இல்லை, அவர் யாரை சொன்னார் எனக்கு தெரியும். ஒரு எம்பியை சொல்லிக்கலாம், நான் தனியாக எம்பியை பற்றி கை இல்லையே. உள்ளூராட்சியில் இருக்கிற ஒருவரையாவது நீங்கள் அழைச்சிருக்கிறீங்களா? அவர்கள் பிரதிகள் இல்லையா? எனக்கு அழைப்பு வந்தது சில இடங்களில், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நான் அவமதிக்கப்படுகிற பொழுது என்னென்று நான் போகிறது, எங்களுடைய உறுப்பினர்கள் புறக்கணிக்கப்படுகிற பொழுது ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் நான் இந்த நிகழ்விலையும் பங்கு கொள்ள முடியலை. ஆனால் ஒன்று செய்த நான் வேலணையில் மட்டும் எங்களுடைய தலைவர் அந்த வேலணை தவிசாளர் அந்த நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்கு ஆட்சேபனை இல்லை, நீங்கள் பங்கு பெற்றலாம் என்று அதுவும் சொல்லியிருக்கிறேன். அதை இவர்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். ஆனால் மற்றவர்களுக்கு சந்திரசேகரன் விமர்சிக்கிறார், நோபலாக தானே செய்கிறார், அது பிரச்சனை இல்லை. நாங்களாக தானே இருப்போம். சந்திரசேகரன் நாங்களாக இருப்பார், அவருக்கு எனக்கு மதிப்பு இருக்குது, அது சொல்லலாம். நான் அவரை விமர்சிக்க விரும்பலை. ஆனால்
அழைப்பு யாருக்கு விட்டுன்னு தெரியல. எனக்கே சரி முறைப்படியான அழைப்பு இல்லை. போனாலும் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியாது. எல்லாம் மேடையில் குந்தி கொண்டு இருப்பின நீட்டுக்கு நாங்கள் இங்கே எங்கே போயிருக்கிறோம். அவமானப்பட்டு போவோம். இந்த தமிழக கட்சியின் தலைவன் தயார் இல்லை. உரிய இடங்கள் வழங்கப்படாமல் இல்லை. கொழும்பில் சந்திக்கிற நீங்கள் போய் நீங்கள் மேடையில் ஜனாதிபதியை ஷோ காட்டுறீர்கள். அது படங்களை எடுத்து பார்த்தால் இட்ஸ் ரியலி அன் என்பிபி ஷோ இட்ஸ் ரியலி ஜேவிபி ஷோ. இது ஏவிபி ஷோ மாதிரி தான் இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அரசாங்க நீங்கள் அரசாங்க செலவில் ஜேவிபி ஷோவோ என்பிபி ஷோவோ நடத்தக்கூடாது. அது பிள்ளை. நீங்கள் ஊழல் முறைகேடு எல்லாம் சொல்லுகிற அரசாங்கம் இது செய்கிறது பிள்ளை. எங்களை நீக்கிவிட்டு ஜனநாயக முறை தெரிவு செய்த எங்களை நீக்கிவிட்டு நீங்கள் செய்கிறது எந்த அளவுக்கு புலியன்றது இது இப்போ சுட்டி காட்ட வேண்டிய நேரம் வந்துட்டு. ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்து விளையாட்டிய போது வந்து இங்கே உள்ளக விளையாட்டு மைதானத்துக்கு வந்து நாங்கள் அமைக்க தயாராக இருந்த போதும் இங்கே உள்ளூர் அரசியல்வாதிகள் அதுக்கு வழக்கு போட்டு அதுக்கு தடை வாங்கி இருக்கணும். நாங்கள் அந்த தடையை முடி அவங்க செய்வோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்படி ஒரு கருத்தை உண்மையாக யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய ஒரு அலுவலராக நான் 1960ஆம் ஆண்டில் சேர்ந்தவன். இந்த மாநகரத்தினுடைய வரலாறு அபிவிருத்தி எல்லாமே எனக்கு தெரியும். இந்த உண்மையாக யாழ்ப்பாண இந்த ஓல்டு பார்க் என்று சொல்கிற அது ஒரு பார்க், ஒரு பூங்கா. அது பெர்சிவல் டைக்கன்ற ஒரு ஆளுநர் அந்த காலத்தில் விலைக்கு வாங்கி நம்பிக்கை ட்ரஸ்டாக எழுதப்பட்ட ஒரு இடம். அந்த வடமாகாணத்து கவர்மெண்ட் ஏஜென்ட் அரசு அதிபர் உடைய வதிவிடத்தை அதில் அந்த பாக்கால வரக்கூடிய வருமானத்தை கொண்டு பராமரிக்க வேண்டும் என்று ஒரு நம்பிக்கை நிதியம் ட்ரஸ்ட் எழுதப்பட்டிருந்தது. அதை நான் லயனல் ஃபெர்னாண்டோ இருக்கிற காலத்தில் நான் அதை பார்த்துருக்கிறேன். இப்போ அதை காண இல்லை. அதை விட்டுட்டு இப்போ புதுசாக ஒன்று ட்ரஸ்ட் எழுதியிருக்கிறேன், அது வேறு விஷயம். ஆனால் அந்த இடத்துல அது எல்லாத்தையும் மரங்கள் தடியில் எவ்வளவு அழகான ஒரு பூங்காவாக இருந்தது. அந்த நாளில் அதை நாங்கள் பிளானிங் திட்டமிடுற பொழுது அந்த இடத்தை லங் ஆஃப் ஜஃப்னா என்று சொல்லி யாழ்ப்பாணத்தின் சுவாசப்பை என்று அதை வர்ணித்து பாதுகாத்து வந்தோம். எப்போ சந்திரசிறி அதை மீறி அவருக்கு ஒரு ரெசிடென்ஸை கட்டி பேருந்து கண்டனண்டை எல்லாருக்கும் கட்டி அதை இப்போ ஒரு சீமந்து கட்டிடத்தில் குவிவாக இட்ஸ் அ காங்கிளமினேஷன் ஆஃப் சிமெண்ட் பில்டிங் ஆக்கி போட்டு இன்னுமே செய்கிறேன்றால் எங்களுடைய எண்ணக்கருவுக்கு மதிப்பில்லை, ஒரு திட்டமிடலுக்கு மதிப்பில்லை. யாழ்ப்பாண மாநகர சபையை கலந்து பேசவில்லை. ஆனால் ஸ்டேடியம் வேணும்தான், அதில் எந்த மறுப்பும் கிடையாது. அதுக்குள்ளே தான் அமைய வேணுமென்று நினைக்கிறது என்னென்று எனக்கும் விளங்கலை. ஆனால் நிச்சயமாக கிட்டடியில் எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக நாங்கள் ஒரு இண்டோர் ஸ்டேடியத்தை கட்டாயம் அமைக்க தான் போகிறோம். அதுக்கு எல்லாருக்கும் அழைப்பு விடுவோம், எல்லாருக்கும் அறிவிப்போம். அதே நேரத்தில் வந்து இந்த தையிட்டு விவகாரத்திலமாக ஒரு கருத்து சொல்லியிருந்தால் அங்கே இருந்து வருபவர்களும் ஒரு இனவாத நோக்கத்தோடு வேண்டும், இங்கே போராட்டம் செய்தவர்களும் ஒரு இனவாத நோக்கத்தோடு செய்யணும் என்ற மாதிரி. நிச்சயமாக எங்களுடைய போராட்டங்கள் இனவாதம் அல்ல. இது நாங்கள் தையிட்டி விகாரை சட்டபூர்வமற்றது, ஒரு தேவையற்றது, ஒரு பௌத்த மக்கள் வாழாத இடத்திலே இராணுவ அதிகாரத்தை எதேச்சாதிகாரமாக நிறுவப்பட்ட தனியார் காணிகளில் நிறுவப்பட்ட அது சட்டவிரோதமானது. அவை சட்டவிரோதமானது என்பதற்கு அதை சொல்வது இனவாதம் அல்ல. எங்களுடைய அரசியல் வாழ்வே இனவாதத்துக்கு எதிரானது. அங்கே அவர்கள் நாங்கள் என்ன செய்வோம், இவை ஒன்றும் செய்யலாதென்ற அந்த இருமாப்பிலே கட்டப்பட்ட விகாரை அதை அது எப்படி கையாளுவோன்னு அரசாங்கம் தான் தீர்மானிக்கும். உண்மையிலே இட்ஸ் இல்லீகல் என்று சொன்னால் அரசாங்கத்தின் பொறுப்பு அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது. அதுதான் அரசாங்கத்தின் பொறுப்பு. அதை விட்டுட்டு கட்டிடத்தை நாங்கள் தான் செய்வோம் என்று சொல்லி அங்கே இஞ்சி எல்லாம் மாற்றுறது அரசாங்கத்தின் கருத்து அல்ல. ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் ஜனாதிபதிக்கு மிக மதிப்போடு நான் சொல்லிக்கொள்வது, நாங்கள் அந்த எங்களுடைய நில உரிமையை, எங்களுடைய மக்களுடைய நில உரிமையை கோருவது இனவாதம் அல்ல. இது எங்களுடைய சொத்தை நாங்கள் விடுவீங்கள் என்று கேட்பது உரிமையை தவிர இனவாதம் அல்ல. இலங்கை தமிழரசு கட்சி அரசியலமைப்பு பேரவைத் தலைவர் பதவியிலிருந்து ஸ்ரீதரன் அவர்கள் விலகணும் என்ற மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு எடுத்திருந்தது. இதுக்கு ஏதாவது
ஸ்ரீதரன் தரப்புலேருந்து பதில் உங்களுக்கு கிடைச்சது? இதில் இன்னும் அந்த ஸ்ரீதரன் தரப்பில் எனக்கு ஒரு பதில் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை நான் பகிரங்கப்படுத்த விரும்பவில்லை. இப்போ அது எங்களுடைய முதலாவது அரசியல் குழுவிலே நாங்கள் பரிசீலித்து அதுக்கு பிறகு அதனுடைய விடயங்களை தெரிவிப்போம். அண்மைய நாட்களாக வந்து தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர்களும் சரி, பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரனையும் சரி, அல்லது தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரான சுமந்திரனையும் சரி சேர்த்து வச்சு ஒரு தரக்குறைவான விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்து கொண்டு வருகிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? உண்மையாக இவர்களுடைய ஒரு கற்பனையில் மிதக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஸ்ரீதரனில் பாரதிதண்டு சொல்கிறாண்டா, நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீர்கள், அதை நிரூபிங்க பார்ப்போம். 11 அங்கே இருக்குது இங்கே இருக்குன்றா பாரு இருக்கலாம். அது ஸ்ரீதரன் தான் கொடுத்தது என்று நிரூபிக்க உங்களால் முடியுமா? ஏன் அப்படி என்ன ஒரு வருஷமாக செய்யலை? சும்மா எழுந்த மானத்தில் ஸ்ரீதரனை அடிக்கலாம், தமிழரசு கட்சியை மலினப்படுத்தலாம், மக்களை அந்நியப்படுத்தலாம் என்று நினைக்கக்கூடாது. அது தவறான. அதே நேரம் சுமந்திரனை பொறுத்தவரையில் நீங்கள் ஆட்சிக்கு வர முன்னமே கந்துநெத்தி போன்றவர்கள் வழக்கு அவர் தான் பேசினவர், உங்களுக்காக பேசினவர். ஜேவிபிக்கா வழக்கு பேசினவர்கள். இப்போ நீங்கள் வேறு யாரையான் பிடிச்சி நடவடிக்கை எடுத்தால் சட்டத்தரணி என்ற முறையில் அவரோட ஆற்றல் சுத்தமாத்தன்னு சொல்ல இல்லாது, கோர்ட்டில் சுத்தமாத்தம் செய்கிறது தான். இது யாருக்கு? சுதந்திரனுக்கு மட்டும்தான் சொந்தமே. ஊரில் உள்ள லோயர்ஸ் எல்லாரும் சுத்தமாத்தி செய்து தான் வழக்கு வெல்லுவிலாம். அது இயற்கை. அப்போ சுமந்திரனை சுத்தமாத்தன்னு சொல்ல இல்லாது, அவன் ஆற்றல் உள்ளவன். அப்போ ஆற்றல் மடித்தில் செய்கிறார். உங்களுக்கும் வழக்கு பேசுவார், எனக்கும் வழக்கு பேசுவார், எல்லாருக்கும் பேசுவார். எந்த வழக்கம் கவர்னருக்கு எதிராக அவராக பேசுவார், இப்போ பேசுகிறார். அப்போ அவரை என்ன சுத்தமாத்தன்னு நீங்கள் சொல்கிறது? கொச்சப்படுத்தாதீங்க. எங்களோட எங்களோட கட்சியில் ஒரு சிரேஷ்ட தலைவர்கள் சுமந்திரனும் ஸ்ரீதரனும் எங்களுடைய கட்சியினுடைய மிக முக்கிய சிரேஷ்ட தலைவர்கள். அவர்களை கொச்சப்படுத்தி மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தலாம் என்று நீங்கள் கனவு கண்டால் அது தப்பாக முடியும். அது கடைசி வரையும் நடக்காது. எனக்கு தெரியும் அவர்கள் எவ்வாறு கையாளுறாண்டு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல உறவோடு 2 பேரும் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள கருத்துப்பாடு ஜனநாயகத்தில் இருக்கும் தானே, இருக்கட்டுமே. உங்களுக்கு என்ன விலகம் வந்தது? உங்களுக்கு என்ன குத்திமுறையியல்? ஒன்றும் இல்லை. தயவு செய்து அந்த வச்சு கட்சியை உடைச்சி போடலாம், பலகீனப்படுத்தி போடலாம் என்று கனவு கண்டால் தயவு செய்து அந்த கனவை மறந்துடுங்க. எங்களோட கட்சிக்காரர் நிதானமாக நேர்மையாக இருக்கிறார்கள், இருவரும் இருக்கிறார்கள். இருவரை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ சுதந்திரன் ஸ்ரீதரன் முரண்பாடு இவை கதைக்கிறையெல்லாம் பச்சை பூளை. இப்போ சுதந்திரன் பிரச்சனை என்றால் நாங்கள் எங்களோட கட்சி உடைஞ்சல் இருக்கணும். அப்போ பிரச்சனை என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். பேப்பருக்கு வருதா? தகவல் வருதா? இல்லையே. ஆறாரே தங்களுக்கு வசதியாக சொல்லி கொண்டு இருக்கிறோம். கட்சி தண்டவாட்டில் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்ட முதல் கேள்வி அதுதான். சரி, ஒரு விளக்கம் கேட்டிருக்கிறோம் அல்லது அறிவிச்சிருக்கிறோம். இது நாங்கள் உண்மையாக கட்சியிலேருந்து திருதரனை நீக்கப்புறம் மட்டும் சொல்லலையே. நாங்கள் சொன்னது இப்படி இருக்கிறபடியால் உங்களுக்கும் பாதகம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் கட்சிக்கும் உங்களுக்கு உண்டு, அதில் விலகி இருக்கணும். அவர் தன் கருத்தை சொல்லி இப்போ கருத்தை சொல்லியிருக்கிறேன், நாங்கள் பரிசீலிப்போம். அது எங்களோட உள்வீட்டு விஷயம் இல்லோ. இதில் நீங்கள் சுதந்திரன் கொழுவல் இதெல்லாம் கனவேர் கதைச்சு பார்க்கிறோம். ஒன்றும் கனவுகள் பறிக்காது. தமிழரசு கட்சி உருப்படியாக தெளிவாக பலமாக நின்று கொண்டு தான் இருக்குது. அது எனக்கு தெரியும் நான் எப்படி கையாளுறேன், அதெல்லாம் கையாளுவேன். இப்போ உதாரணத்துக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிடுறேன். இப்போ ஸ்ரீலேசனுக்கு எதிராக ஒரு விளக்கம் கோரினாங்கள். அவர் என்னோட பேசுகிறார், என்னோட பேசி சில விளக்கங்களை சொன்னார். நான் சுமந்திரனுக்கு சொன்னேன் இப்படி இருக்கு, என்னோட பேசியிருக்கிறார். நாங்கள் அதை இனி அந்த அளவு ஏற்றுக்கொண்டு அது மேலே நடவடிக்கை எடுக்காமல் விடுவோன்னு சுமந்திரன் உடனே எஸ் தலைவரோட பேசுகிறேன். அப்படியே பண்ணேன், அப்படி செய்ய மாட்டேன். நான் அவருக்கு அறிவித்து அந்த விஷயத்தை முடிச்சிட்டேன். ஸ்ரீலேசனுக்கு நேரே ஃபோன் பண்ணிவிட்டு நான் விஷயத்தை முடிச்சிட்டேன். கட்சி விஷயங்களை நாங்கள் கையாளுவோம். அந்த ஆற்றல் அனுபவம் எனக்கு இருக்குது, கட்சிக்கு இருக்குது. அதில் இவையில் நுழைவான் மூக்க நுழைச்சி கொண்டு அப்படி இப்படி என்று சொல்கிறதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. உங்களோட கனவும் பலிக்காது. வேறு வேறையும் இருக்குது. நான் அதை சொல்ல விரும்பலை. நீங்கள் நினைக்கிறது நடக்காது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.